A very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Proverbs chapter 13 verse 22 to 25. ஸோ Proverbs chapter 13 verse 22லேருந்து 25. ஸோ இந்த 3 வருஷத்தில் ஓவராலாக சாலமன் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நல்ல மனிதன், ஒரு நல்ல தலைவர் என்ன அவருக்கு சொத்து வந்து அவர் பேரப்பிள்ளைங்கள் அளவுக்கு சொத்து வச்சுட்டு போவார். அதுக்கு பிறகு டைரெக்டாக என்ன சொல்கிறார், அது சொல்கிறார். அதுக்கப்புறம் தி விக்கெட்ஸ் வெல்த் எண்ட் அப் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த ரைச்சஸ், அதாவது துர்மார்கனோட சொத்து எவ்வளோ சேர்த்து வச்சாலும் இறுதியில் எங்கே போகணும்னு சொல்கிறார், அது பரிசுத்தவங்க கையில் தான் போய் சேரும்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சோம்பேறிக்கு வந்து சோம்பேறியாக இருந்தால் என்ன ஆகும், இன்னும் வேணும் சொத்து வேணும்னு இருப்பாங்களாம். அதுக்கப்புறம் 24-25 என்ன சொல்கிறார், கடைசியில் ரசிக்கப்பட்டவங்க வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க, அதாவது ரசிக்கப்பட்டவங்க வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க. ஆனால் துர்மார்க்கம் வந்து என்ன ஆகுதான், அது சொன்ன மாதிரியே இன்னும் வேணும்னு பசியிலே இருப்பாங்களாம். அதுதான் ஓவரால் சொல்கிறார். ஸோ நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிற வேர்ஸ் வந்து verse 24 which says, whoever spares the rod hates his son, but he who loves him is diligent to discipline him. So whoever spares the rod hates his son, but he who loves him is diligent to discipline him. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன டேக்அவே, ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி இந்த மெயின் வேர்ஸையும் எடுத்து பார்த்தா நம்ம மெயின் டேக்அவே வந்து யார் வந்து அவங்க பிள்ளைகளை அடிக்காமல் இருக்காங்களோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, பிள்ளைகளை வெறுக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம இது பேரண்ட்ஸ் இது வந்து ஜென்ரலாக பேரண்ட்ஸை பற்றி தான் சொல்லணும்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம இது ஒரு ஸ்டெப்பு இம்ப்ரூவ் பண்ணால் என்னென்னா ட்ரூ லவ், ஒரு உண்மையாலே நம்ம யாரோ நேசிக்கிறோன்னா, இப்போ பேரண்ட்ஸை பற்றி சொல்லணும்னு சொன்னதை நம்ம ஒரு ஸ்டெப் அபோவ் எடுத்தால் உண்மையிலே நம்ம யாரையோ நேசிக்கிறோன்னு சொன்னால், பீட் அ ஃப்ரெண்ட், பீட் யுவர் பிரதர், சிஸ்டர், கோவர்க்கர், இல்லை யாராக இருந்தாலும், இஃப் வி ட்ரூலி லவ் தெம் ஆஸ் அ கிறிஸ்டியன் என்ன பண்ணோன்னா நம்ம அவங்கள கரெக்ட் பண்ணணும், நம்ம அவங்கள டிசிப்ளின் பண்ணணும், நம்ம அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும். ஸோ 3 திங்ஸ். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு பாயிண்ட் எடுத்தால் கரெக்ட் பண்ணவங்கள கரெக்ட் பண்ணணும். இப்போ ஒரு ஃப்ரெண்டு, நம்மளோட ஒரு ஃப்ரெண்டு ஒரு சின்ன தப்பு பண்ணுறாரு. எந்த தப்புனா, ஒரு எக்ஸாமுக்கு பிட்டு பேப்பர் எடுத்துகிட்டு போகிறாருன்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி எடுத்துகிட்டு போக நம்மளுக்கு தெரியுது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கிறிஸ்டியனா நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், சரி நான் தான் பண்ணலையே, அவன் பண்ணுறான்னா பண்ணட்டும்னு விட்டுருவோம். பட் இஃப் யூ ட்ரூலி லவ் த பர்சன், இஃப் யூ ட்ரூலி கேர் ஃபார் த பர்சன் ஆஸ் அ கிறிஸ்டியன், நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம அவங்களை உண்மையிலேயே நேசிக்கிறோன்னா, உண்மையிலே அவங்களை கேர் பண்ணுறோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல ஸ்டெப் இன் பண்ணிட்டு சொல்லுவோம், நண்பா இது பண்ணாதடா, தப்புடா, அந்த மாதிரி வி ஷுட் டெல் தெம் வித் லவ் அண்ட் டெல் தெம் வித் கேர். இல்லைனா அந்த மாதிரி விட்டுட்டா இட்ஸ் நாட் ட்ரூ லவ். இவனும் நம்ம அவங்க கூட ஃப்ரெண்டாக இருக்கலாம், எப்போ விளையாட பண்ணாலும் விளையாடலாம், என்ன பண்ணாலும் இறுதியில் அவன் தவறு பண்ண போது, அந்த மாதிரி வழி மாறப்போது வி ஷுட் கரெக்ட் தம். அதான் இங்கே சொல்கிறாரு ட்ரூ லவ். செகண்ட், டிசிப்ளின் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லாமல் ஸ்டெப் ஆகும். இது மோஸ்ட்லி பேரண்ட்ஸ் இல்லைனா சீனியர்ஸ்க்கு மாதிரி. இப்போது உங்களோட வயது கம்மியாக இருக்கவங்க, இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ சின்ன பையன், இது அது சாலமன் சொன்ன மாதிரியே ஏதோ அவங்க தப்பு பண்ணால் அவங்களுக்கு டிசிப்ளின் கொடுங்க, அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அதுவும் இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் ட்ரூ லவ். சில பேரண்ட்ஸ் ரொம்ப லீனியண்டாக இருப்பாங்க, பையன் மேலே கையே வைக்காமல் தங்கமாக பார்த்துப்பாங்க, அது தப்பு இல்லை. பட் சம்டைம்ஸ் தேர் வில் பி சம்டைம்ஸ் வென் யூ ஹேவ் டு டிசிப்ளின் யுவர் சைல்ட். அப்போ தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, சில வாட்டி ஏற்றுப்பாங்க. ஏன்னா சின்ன பசங்க எல்லாருமே எஸ்பெஷலி வெரி யங் கிட்ஸ்லாம் நாட் ரேஷ்னல். பை ரேஷ்னல்னால் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதனால தான் சில வாட்டி என்ன பண்ணணும், நம்ம with our wisdom and with our care and with our love நம்ம என்ன பண்ணணும், sometimes we have to discipline them to an extent. and finally provide பண்ணணும். அதே இது ப்ரொவைட் பண்ணுறது இஸ் வெரி சிம்பிள். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இஃப் தே ஆர் இன் நீட், நம்ம நண்பர்கள், நம்ம கோவர்க்கர்ஸ், இல்லை நம்ம ஃபெலோ பிரதர்ஸ், இஃப் இட்ஸ் சம்ஒன் வி லவ் ஆஸ் அ கிறிஸ்டியன் இன் த டைம் ஆஃப் நீட், அவங்களுக்கு ஏதோ தேவைகள் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஜெனரஸாக அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பார்த்தோம், verse 24 which says, whoever spares the rod hates his son, but he who loves him is diligent to discipline him. ஸோ என்ன பார்த்தோம், ட்ரூ லவ் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட்ஸ், அதாவது நம்ம யாராக இருந்தாலும் அவங்க செய்த தப்பை அவங்கள நேசிச்சா கரெக்ட் பண்ணுவோம். ரெண்டாவது ட்ரூ லவ் இஸ் டிசிப்ளின்ஸ், அவங்களுக்கு டிசிப்ளின் பண்ணுவோம், அதாவது அவங்க தவறு எதோ செஞ்சால் அவங்கள டிசிப்ளின் பண்ணுவோம். மூணாவது ப்ரொவைட்ஸ், அவங்களுக்கு ஏதோ தேவை இருந்தால் நம்ம ஜெனரஸாக சந்தோஷமாக ப்ரொவைட் பண்ணும். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் அஸ் டு டேக் அவே. தேங்க்யூ.